ஜெய்வாசவி. இன்று 10வது ஸ்லோகம். உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புண்ணியாஜனம் வா குணான்விதம் விமுடானானு பச்சியந்தி ஞான சசேஷுக. உடலை விடும் பொழுதும், உடலில் இருக்கும் பொழுதும், அனுபவிக்கும் பொழுதும், குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் ஜீவனை மூடர் அறியார், ஞான கண்ணுடையோர் அறிவர். அறிவியல்களுக்கு ஸ்தூல உடல் காட்சியும் உடலின் மூலம் வெளியுலக நின்று பெறும் இன்பத் துன்பம் மட்டும் விளங்குகின்றன. உடலுக்குள் தங்களது மேலான சொரூபமாகிய உத்தமனை காண அவர்களுக்கு இயலாது. இந்திரியங்கள் புற உலகத்தை பார்ப்பதற்கென்றே அமைந்தவைகள். அவைகளின் வசப்பட்டவர்களே மூடாத்மாக்கள். விழாக்களில் பெரிய பொம்மைகள் தூக்கி கொண்டு அவைகளின் உட்புகுந்து சிலர் விளையாடுகின்றனர். அறிவுடையோருக்கு பொம்மையின் உள்ளிருக்கும் மனிதன் வேறு என்பது தெரியும். அங்கே ஞான கண்ணுடையோருக்கு உடல் என்னும் பொம்மைக்குள் இருக்கும் ஆத்மா வேறு என்பது தெரியும். மனிதர்கள் தலையணையே போன்றவர்கள். ஒன்று சிவப்பாயும் மற்றொன்று நீளமாயும் வேறொன்று கருப்பாயுமாயிருந்த போதிலும் அவைகளில் இருக்கும் பஞ்சு ஒன்றே. அதுபோலதான் மனிதனும். ஒருவர் பார்வைக்கு அழகாக இருக்கிறான், இன்னொருவன் கருப்பாயிருக்கிறான், மற்றொருவன் பரிசுத்தனாக இருக்கிறான், வேறொருவன் கெட்டவனாக இருக்கிறான் என்றாலும் ஈஸ்வரன் அவனுடைய வேறொருவன் கெட்டவனாக இருக்கிறான் என்றாலும் ஈஸ்வரன் அவர்கள் எல்லோருக்கும் வாசம் செய்கிறான். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.